வைக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிறையா குடும்பத்தில் நீயா நானான்னு இருப்போம். விஜய் டிவியில் வர்றது வேற, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே அது இருக்குது. நீ பெருசா நான் பெருசா, ஏய் நான் எவ்வளோ சம்பளம் வாங்குன்னு தெரியுமாடி, நீ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் வேலை பார்க்குறது ஒரு டிரைவரோ கண்ட்ராக்டரோ பேங்குலேயோ வேலை பார்த்தாருன்னா நான் 58 வயசில் 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆனால் மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 65 வயசில் ஏமா டீ போடு, 3 பேர் மாப்பிள்ளை வந்திருக்காரு அவருக்கு சமைச்சு வை. வாழ்நாளுடைய முழுவதும் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு பணி இருக்குன்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப். நான் கேட்டேன், ஒரு நானும் 10-15 இடங்களில் கேட்டேன், நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஏமா என்ன செய்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் என் புருஷனுக்கு ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்? கிடையாது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அவங்க பணி ரொம்ப அழகான பணி சார். நம்ம சம்பாதிக்கிறேன், நான் வீரமான செயல்கள் நான் தான் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கல்யாணம்ன்ற வார்த்தையே பாருங்களேன் எங்கே தொடங்குவாருங்க. இது தேவைன்னு ஆரம்பித்து இது தேவையா அப்படின்னு முடிகிற பேர் தான் கல்யாணமே. இந்த கல்யாணம்ன்ற எழுத்தை பிரித்து பாருங்களே, கல் யானை இம். கல்லை தூக்கி போட்டாலும் புருஷன் மேலே, யானையை வச்சு மிதிக்க வச்சாலும் கடைசி எழுத்து இம்மு. அவ்வளோ பொறுமையாக போகணும். ரொம்ப மெச்சூரிட்டிக்கு சரியான மீனிங் என்னன்றீங்க? அவன் ரொம்ப மெச்சூரிட்டியான ஆளுங்கன்ற என்ன அர்த்தம்? சூடு சொரணை வெக்கம் மானம் அத்தனையும் 3 அடி குழி வண்டி புதைக்கிறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. எல்லாத்தையும் எவ்வளோ வஞ்சாலும் எவ்வளோ திட்டினாலும் வீட்டுக்கார மாட்டு கேளுங்களேன், நான் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு வாழ்க்கை? அந்த 40 வருஷ வாழ்க்கையை வார்த்தையில் சொல்லாது, ஒரு எழுத்தில் முடிச்சு போகிறோம். அந்த அம்மா எப்படி இருக்கு 40 வருஷம் கல்யாண வாழ்க்கை? அவ்வளோதான், இதில் முடிஞ்சு வச்சு அத்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை கட்டின்றதா என்ன? 2 பேரும் கூட வருமானத்தில் சண்டை வரும். வெளியே அப்படி ஒரு விசேஷத்துக்கு கிளம்பும்போது நான் தான் அழகு, நீ என்ன இவ்வளோ நேரம் மேக்கப்பு, அதையும் பாருங்க ஆச்சரியமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் இவ்வளோ மேக்கப் போகிறனால பெண்கள் லட்சுமி கடாட்சமாக இருக்குது, தேவதமாக இருக்கா, மகாலட்சுமியாக இருக்கலாம் சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே வேணால் பெண்கள் அழகு, காட்டுக்குள்ளே வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. வீட்டில் எப்படி ஒரே ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை, சில நேரம் கோட்டு போட்டிருப்பாங்க. எதுக்கு? பின்னாடி கிழிஞ்சிருக்கு சட்டை தெரியக்கூடாது இருக்காது. 2 வீலரை விட்டு இறங்குவா, அந்த 2 வீலர் கண்ணாடி அப்படி சைடில் திருப்பி விட்டு அப்படி முறிய கோதி விட்டு போய் மொத்த அழகு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆனால் இது புருவ முடிய பிடிங்கிறதுக்கு பியூட்டி பார்லர் 2800 பார்த்துருக்கீங்களா? ஆனால் உண்மையிலே வீட்டுக்குள்ளே நீங்கள் அழகாக இருந்தால் கூட எப்போயுமே காட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன், ஆண் வர்க்கத்தை புறம் பாருங்கள் அழகாக இருக்கும். ஆண் சிங்கம் அதுக்கு தான் பெடரி இருக்கும், அது நடந்து வரும்போது ஒரு அழகு அம்சம் கம்பீரம். பெண் சிங்கத்துக்கு பெடரி இருக்காது, ஒரு முழுக்குன்னு இருக்கும், பார்க்கவே அப்படி சுவாரஸ்யம் இருக்காது. ஆண் மயில் பெண் மயில் பாருங்க, ஆண் மயிலுக்கு தான் தோகை விரித்து ஆடும். இவ்வளோ பெரிய தோகை இருக்கும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அது தோகை விரித்தாலே மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லை மாலை கருக்கையில் அது மாலை வேலையில் சந்தோஷமாக இருக்கிறப்ப அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு அதான் எழுப்பி விடுறதே. அப்போ ஆண் மயில் அழகு, பெண் மயில் கொண்டே இருக்காது. சேவல் கோழியை பாருங்களேன், கோழிக்கு அவ்வளோ ஒன்று ஒரு கம்பீரம் இருக்காது பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், மிருகங்கள்லையும் விலங்குகள்லையும் யார் அழகாக இருக்கா பாருங்க. சேவலுக்கு அழகான கொண்டே இருக்கும், அப்படியே வால் நீண்டி அது காலையில் கூரை பார்த்தா டேப்பா அத்தனை. இனி உங்களுக்குலாம் அலாரம் இன்னைக்கு செல்ஃபோனில் இருக்குது, அதில் இருக்குது, வாட்சில் இருக்குது, கிளாக்கில் எல்லாமே. எங்களுக்கெல்லாம் அலாரம் அந்த பாவம் அந்த சேவல் தான். கோழி விட்டுருச்சு. அப்பயும் கூட பாருங்கள், கஷ்டப்பட்டு கத்தி எழுப்பி விட்டது சேவல். ஆனால் என்ன நம்ம ஊர்கள் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறோம்? 1000 ஆண்டுகளாக என்ன சொல்கிறோம்? கோழி கூப்பிடுது, கோழி கூப்பிட வந்தான், கோழி கூப்பிட்டுச்சு, அதான் கூப்பிடுச்சு, அது குப்புறக்கு படுத்து கிடந்துச்சு, எழுப்பி விட்டது கூட சேவல். ஆனால் அதுக்கு பேர் கிடைக்காது. இப்படி தான் சார். நீங்கள் ஒரு பக்கம் அழகுன்னா நாங்கள் ஒரு பக்கம். ஒரு வீடை கிராமங்களில் கட்டி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் டிராக்டர்லாம் வந்துருச்சு, லாரி வந்துருச்சு. ஒரு 200 வருஷத்துக்குள்ள என்னன்றீங்க? வீடை கட்டி முடிக்கிறதுக்கு அந்த மாட்டு வண்டியில் மாடு தாங்க எல்லாத்தையும் சுமந்து வரும். செங்கல் ஜல்லி சிமுண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அழகான வீடு உருவாகிற வரைக்கும் 8 மாதம் 10 மாதத்துக்கும் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பது காளை மாடு. ஆனால் வீடு கிரேபுரிசை வைக்கிற அன்னைக்கு பசு மாடை வந்து முன்னாடி கட்டி மாலை போட்டு குங்குமம் வச்சு கும்பிட்டு காலில் விழுவாங்க. அப்போ அந்த மாடு அடி கொல்லை பக்கம் வந்து எட்டி பார்க்கும் காளை மாட்டு. ஏண்டா சல்லி செங்கலை கொண்டு வந்து குமிச்சது நான், இன்றைக்கி பசுமாடை கட்டி போட்டு பகுமானம் பண்ணுறீங்களா அப்படின்னு அவ்வளோ கோபத்தில் இருக்கும். பார்த்தீங்களா? என்னென்னா அது பால் தருதான்.
எப்பவுமே இந்த விலங்கு வளர்க்குறது பறவைகள் வளர்க்குறலாம் பாருங்களேன், தனக்கு லாபம்டா தான் மனுஷன் செய்வான். பார்த்தீங்களா? ஏன்னா மாடு 10 லிட்டர் பால் ஒரு 6 லிட்டராக குறைஞ்சின்னா விற்றுருவேன். ஆட்டுக்குட்டி 3 குட்டி 4 குட்டி போட்டால் வளர்ப்பான். அதுக்காக விலங்கு மேலே பாசமாக இருக்கேன்னு அர்த்தமா? ஏன் விலங்கு மேலே பாசமாக இருக்கேன் 4 பச்சை பாம்பு வீட்டில் வளர்க்க வேண்டியானே? ஒரே கொத்துட்டு போயிடும். சொல்கிறது எல்லாமே சுயநலமாக இருக்கும். இறைவனுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடுறோம், அது உள்ள கூட ஒரு சுயநலம் இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் தர்மம் எதுக்காக போகிறான்? நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மேலே இறக்கப்பட்டு போகிறதில்ல, இவர் புண்ணியத்தை சேர்க்குறான். இப்படி சுயநலமாக சுயம்பாவே இருக்கும். அது மாதிரி யார் அழகுன்னு பார்த்தா எல்லாருமே அழகு சார் மனசுக்குள்ளே. இன்னும் சொல்லப்போனால் இந்த கைக்கு பிரேஸ்லெட்டு போடுறோம், 5 பவுன் 2 பவுனில் போடுறதுனால இந்த கை அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோதிரம் போடுறதுனால இந்த விரலுக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு சார், ரொம்ப பசிக்கு சார், யார்ட்டையும் கேட்க முடியல சார், வெளியூரில் வந்து மாட்டிக்கிட்டேன், யாரோ பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு ஒருத்தன் கையேந்தி கேட்கும்போது உங்களால் அந்த கையில் கொடுக்கும்போது தான் அந்த கைக்கு அழகே ஒழிய பிரேஸ்லெட்டு மோதிரம் போடுறது கைக்கு அழகு இல்லைன்னா. ரொம்ப விரக்தியில் வாழ்க்கையை வெறுத்து போய் நண்பர்கள் இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் என்னடா அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சி வரைக்கும் ஒருத்தன் இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் பெரிய பாரி வள்ளல்கள் மாதிரி கொடை வள்ளல்கள் மாதிரி பாரி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை தொட்டு மாப்பிள்ளைங்க பாரு, இப்படித்தான் வாழ்க்கையில் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இவ்வளோ பெரிய பிரதேசத்தில் உனக்கு ஒரு இடம் இல்லையா வாழ்றதுக்கு அப்படின்னு ஆறுதலான 2 வார்த்தையே இந்த இதழில் இறக்கி வைக்கும்போது தான் அந்த இதழுக்கே அழகு. சரிங்களா? எல்லாம் இணைந்து வாழ்வர்களாம், இணைந்து வாழ்வர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, இணைந்து விட்டோமே என்று வாழ்வர்கள் தான் அதிகம். என்னாச்சு முடிஞ்சு நீ போய் பேசி என்ன செய்ய? ஏன்னா கல்யாணம் ஆகி அப்படி மேடையை விட்டு கீழே இறங்கும் போது தான் மச்சினிச்சிகள் அந்த மனைவியோட ஃப்ரெண்டுகள்லாம் வரும். அப்போ பார்ப்பேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்களாம் வந்தீங்களாம்மா, எல்லாமே இது பெற்று அது 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 மனிதமான ஒரு குரங்கு நம்ம பார்த்தா, ஓ இதுவாக இருந்திருக்கூடாதா, அந்த பிள்ளையா ஒய்ஃபாக இருந்திருக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. அதனால் போதுன்ற மனசு வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னா அதுக்கு முதல்ல போதுன்ற மனசு வேணும். உலகிலேயே அமைதியான நாடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க நாடு எது தெரியுமா? அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கிடையாது. பணக்கார நாடு, நிறையா எண்ணெய் வளங்கள் உள்ள அரேபியா நாடு, அது சொல்கிறோம், அது கிடையாது. சரி, யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நெதர்லாந்துன்னு ஒரு நாடு தான் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும். அதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கி சாப்பிட்டோமா அன்றைக்கி தூங்கினோமா, நாளையை பற்றி யோசிக்க மாட்டோம். போதும்ன்ற மனசோடு இருக்கவும் தான் உலக நாடுகளில் நெதர்லாந்து நாடு மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி எப்பவுமே போதும்ன்ற மனசோடு இருப்போம், மென்மையாக பேசுவோம், அன்பு பாராட்டுவோம், நம்மளும் நிம்மதியாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.